ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சாப்டர் வந்து சிமுலேஷன். சிமுலேஷன் வந்து இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் சாப்டர். இது வந்து சிஎம்ஏ இன்டர் அண்ட் ஃபைனல் ரெண்டுலேயுமே கவர் ஆகக்கூடிய சாப்டர். சிஎம்ஏ இன்டரில் ஆப்ரேஷன் மேனேஜ்மெண்ட்லேயும் அண்ட் சிஎம்ஏ ஃபைனலில் எஸ்சிஎம்லேயும் இருக்குது. ஸோ இது வந்து இட்ஸ் அ குவான்டிடேட்டிவ் டெக்னிக். இது வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஃபார் டெசிஷன் மேக்கிங்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது எப்படி டெசிஷன் மேக் பண்ணுறோன்னா நம்மளுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பேஸ்ட் அப்பான் ஃபேக்ட்ஸ் அண்ட் அசம்ஷன், பாஸ்டில் நடந்த ஃபேக்ட்ஸ் அண்ட் அசம்ஷனை பொறுத்து நம்மளுடைய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னன்னு நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு குவான்டிடேட்டிவ் டெக்னிக் தான் சிமுலேஷன். இதில் வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட் இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 2. இந்த இல்லுஸ்ட்ரேஷன் வந்துட்டு சிஎம்ஏ ஃபைனலில் வந்து நம்பர் 2 அண்ட் சிஎம்ஏ இன்டருக்கு வந்து இல்லுஸ்ட்ரேஷன் நம்பர் 38. இதில் வந்துட்டு இந்த பாஸ்ட் டேட்டா ஆஃப் டிமாண்ட் பர் வீக் இன் ஹண்ட்ரட்ஸ் kgs ஆஃப் அ கன்ஃபெக்ஷனரி ஐட்டம் இஸ் கிவன் பிலோ. ஓகேவா, ஒரு பாஸ்ட் டேட்டா கொடுத்துருக்காங்க, டிமாண்ட் பர் வீக் கொடுத்துருக்காங்க 0, 5, 10, 15, 20, 25. ஓகேவா, 1 வீக்குக்கு நம்மளுக்கு வந்து ஒரு வீக்குக்கு 0வும் டிமாண்ட் இருக்கும், 5வும் டிமாண்ட் இருக்கும், 10ம் டிமாண்ட் இருக்கும், 15ம் இருக்கும், 20ம் இருக்கும், 25 இருக்கும். பட் தட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் டிமாண்ட் சம்டைம்ஸ் வந்து 2 டைம்ஸ் வந்து 0 டிமாண்டில் இருக்கலாம், 11 டைம்ஸ் வந்து 5 வந்து டிமாண்டில் இருக்கலாம், அதாவது கன்ஃபெக்ஷனரி கேஜிஸ். ஓகேவா, அதே மாதிரி 8 டைம்ஸ் வந்து 10 வந்து டிமாண்டில் இருக்கலாம். இதுக்கு வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஃபார் ஜென்ரேட் த டிமாண்ட் ஃபார் 10 வீக்ஸ். நம்ம அதே மாதிரி 10 வீக்ஸ்க்கு நம்ம வந்து டிமாண்டை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு அந்த கன்ஃபெக்ஷனரியை பொறுத்த வரையும் 0வும் டிமாண்டில் இருக்கும், 25 kgsம் டிமாண்ட் கிடைக்கும். ஓகேவா, 25 அது வந்து ஹண்ட்ரட்ஸில் இருக்குது, இதை மட்டும் நம்ம மைண்ட் பண்ணிக்க வேணாம். ஸோ 0வும் டிமாண்டில் இருக்கும், 25வும் டிமாண்டில் இருக்கும். அதே மாதிரி அதோட ஃப்ரீக்வன்சி வந்து 0 2 டைம்ஸ் கூட டிமாண்ட் ஆகலாம். அதே மாதிரி 25 kgs வர்றது வந்து 3 டைம்ஸ் ஃப்ரீக்வன்சிலையும் வரலாம். ஓகேவா, இதுதான் வந்து மெயின். இதில் ஆவரேஜ் டிமாண்ட் பர் வீக் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ 10 வீக்ஸ்க்கு நம்ம கேல்குலேட் பண்ணி ஆவரேஜ் டிமாண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இதை பொறுத்த வரையும் இந்த சம்மில் வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து டேபிள் ஷோயிங் ரேண்டம் நம்பர்ஸ் ரேஞ்ச் ஃபார் டிமாண்ட். ஓகேவா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டிமாண்ட்ஸ்க்கு ஒரு காலம், இது கொஸ்டினில் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரீக்வன்சி ஒரு காலம் எடுத்துக்கிறோம். இதுலேருந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து டேப்லேஷன் வந்து டிமாண்டுக்கு ஒரு டிமாண்டை பேஸ் பண்ணி ஒரு ரேண்டம் நம்பர் ரேஞ்ச் வந்து நம்ம போடுவோம். அந்த காலமில் யூஸ்வலி எல்லா சம்லையுமே கொடுத்துருக்க அந்த 2 டேப்லேஷன்ஸில் காலமில் அந்த டேப்லேஷன் டேட்டாஸை யூஸ் பண்ணி ஃபஸ்ட் 2 காலம்ஸ் வந்துடும். அதுலேருந்து ப்ராபபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டிலேருந்து ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி, அந்த ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியை யூஸ் பண்ணி ரேஞ்ச் வந்து ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 99. 0ல் ஸ்டார்ட் பண்ணி 99ல் எண்ட் ஆகும், அதான் ரேஞ்ச். ஓகேவா, இப்போ அது எப்படி கேல்குலேட் பண்ணலாம் அப்படின்னா டிமாண்ட் பர் வீக் வந்து இது கொஸ்டின்ஸில் கொடுத்துருக்காங்க. பர் வீக் 0, 5, 10, 15, 20, 25 இருக்குது. ஸோ அதோட ஃப்ரீக்வன்சியும் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. அந்த ஃப்ரீக்வன்சி என்னென்னா 50. ஓகே, 50 ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம டோட்டல் பண்ணோன்னா 50 வருது. ஸோ இதுலேருந்து எப்படி நம்ம ப்ராபபிலிட்டி ஃபைண்ட் பண்ணோன்னா ஒவ்வொரு ஃப்ரீக்வன்சி டிவைடட் பை டோட்டல் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போ 0 டிமாண்டோட ஃப்ரீக்வன்சி 2. ஸோ 2 divided by 50. ஸோ 2 divided by 50 which is equal to 0.04. ஓகே, அதே மாதிரி 11 divided by 50 which is equal to 0.22. ஸோ 5 டிமாண்ட் வரத்துக்கு 0.22. அதே மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம டெரைவ் பண்ணி போடணும். ஸோ 8 divided by 50, 8 divided by 50. ஓகேவா, அந்த மாதிரி நம்ம 25க்கு 3 ஃப்ரீக்வன்சி. ஸோ 3 divided by 50 போட்டோன்னா நம்மளுக்கு 0.06. இந்த டோட்டல் ப்ராபபிலிட்டியை ஆட் பண்ணோன்னா 1 கிடைக்கிது. இதுதான் வந்துட்டு டோட்டல். எப்போவுமே ப்ராபபிலிட்டி இந்த ப்ராபபிலிட்டிஸை ஆட் பண்ணால் யூஸ்வலாக 1 தான் வரும். ஓகே, இப்போது இதுலேருந்து ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டினா நத்திங். இப்போது ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி இது 0.04. அதோட செகண்ட் ப்ராபபிலிட்டி ஆட் பண்ணும், வர ஆன்சர் 0.26. ஸோ 0.04 + 4 + 22 26. ஸோ அடுத்தது இந்த 26ஓட 16 ஆட் பண்ணால் 42, 42ஓட 42 ஆட் பண்ணால் 84, 84ஓட 10 ஆட் பண்ணால் 94, 94ஓட 6 ஆட் பண்ணால் 1. ஸோ நம்மளுக்கு ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கிடச்சிருச்சு. ஸோ இந்த வந்து எப்போவுமே ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி 1.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா இதை பேஸ் பண்ணி ரேஞ்ச் ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஒரு டிமாண்டுக்கும் நம்ம ரேஞ்ச் கொடுக்க போகிறோம். அந்த ரேஞ்ச் வந்து இந்த ப்ராபபிலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். ரேஞ்ச் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0. 0ல் ஸ்டார்ட் பண்ணணும். அது எங்கே எண்ட் ஆகும்னா இப்போ வந்து இந்த இடத்தோட ப்ராபபிலிட்டி என்ன வருதோ, என்ன நம்பர் நியூமரிக்கல் நம்பர் வருதோ அந்த நம்பருக்கும் ப்ரீவியஸ் நம்பரில் நம்ம போட்டுக்கணும். யூஸ்வலாக அப்படி தான் எல்லா சம்ஸ்லையுமே நம்ம டெரைவ் பண்ணணும். 0ல் ஸ்டார்ட் பண்ணணும். ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியில் இருக்க நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பரை போட்டு, ப்ரீவியஸ் நம்பர் தான் எண்டிங் ரேஞ்ச். ஓகே, ஸ்டார்டிங் ரேஞ்ச் எண்டிங் ரேஞ்ச் எல்லாத்துலேயுமே அதே தான். ஸோ நெக்ஸ்ட்டு உள்ளதுக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் இதோட எண்டிங் ஆகிற அடுத்த நம்பர். ஸோ அந்த நம்பர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி நம்பரே தான் இருக்கும். ஸோ எல்லாத்துலேயுமே ஸோ இதில் ஏன்னா நம்ம இதோட ப்ரீவியஸ் நம்பர் தான் எண்டிங் பண்ணுறோம். ஸோ இதுக்கு நெக்ஸ்ட் நம்பரில் அடுத்த ரேஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியோட ப்ரீவியஸ் நம்பரில் எண்ட் பண்ணுவோம். அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வந்து இதோட நெக்ஸ்ட் நம்பர் 26, எண்டிங் நம்பர் வந்து ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியோட ப்ரீவியஸ். ஸோ இதோட நெக்ஸ்ட் நம்பர் 42, அதோட எண்டிங் நம்பர் வந்து ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியோட ப்ரீவியஸ் நம்பர் 83. ஸோ இதோட ஸ்டார்டிங் 84, நெக்ஸ்ட் நம்பர் 84, அதோட எண்டிங் 94ஓட ப்ரீவியஸ் நம்பர் 93. ஸோ ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியோட நெக்ஸ்ட் நம்பர் வந்து 94ல் ஸ்டார்ட் ஆகும். ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டியோட எண்டிங் நம்பருக்கு ப்ரீவியஸ் நம்பர் 99. ஸோ ஆல்வேஸ் ரேஞ்ச் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 to 99. ஓகே, இதான் மெயின். இப்போ நம்ம டிமாண்ட் ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. டிமாண்ட் ஃப்ரீக்வன்சி. இந்த டிமாண்ட் ஃப்ரீக்வன்சிக்கு ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி வச்சு அதுலேருந்து நம்ம ரேஞ்ச் போட்டாச்சு. இப்போ இந்த ரேஞ்ச்லேருந்து நம்ம வந்து ஃபர்தராக கொஸ்டினில் கேட்டிருக்கக்கூடிய 20 வீக்ஸ்க்கான ரேண்டம் நம்பர்ஸை யூஸ் பண்ணி டிமாண்ட் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொஸ்டினில் வந்துட்டு ஒரு சீக்வென்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சீக்வென்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர்ஸ் வந்து 35, 52, 13, 90 அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபஸ்ட்டு 10 வந்து 10 வீக்ஸ்க்கு நம்ம எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 10 ரேண்டம் நம்பர்ஸை 10 வீக்ஸ் நம்மளுக்கு கேட்டிருக்கிறது நெக்ஸ்ட்டு 10 வீக்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால நம்ம அப்படி எடுத்துக்க போகிறோம். ஸோ 10 வீக்ஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து டேப்லேஷனில் வீக் வந்து 10 வரையும் போட்டுருங்க. அடுத்தது ரேண்டம் நம்பர், அதுக்கான கரஸ்பாண்டிங் இது வந்து நம்மளுடைய கொஸ்டினில் இருக்கிறது தான். ஃபஸ்ட்டுக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து 35, செகண்ட் வீக்குக்கு 52, 13, 90, 23. ஸோ இதை அப்படியே எடுத்து 83 வரையும் 10 வீக்ஸ்க்கு நம்ம எடுத்து எழுதிடணும். 83 வரையும் எழுதியாச்சு. இதான் ரேண்டம் நம்பர். இப்போது இந்த ரேண்டம் நம்பரை வச்சு நம்ம டிமாண்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா ரேண்டம் நம்பர் 35 ஃபஸ்ட் வீக்குக்கானது. ஸோ இதில் எப்படி நம்ம வந்து இதை டெரைவ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வீக் ரேஞ்ச் வந்து 0 to 3 ரேஞ்ச். இங்கே கொடுத்துருக்க டிமாண்ட் ரேண்டம் நம்பர் ஃபஸ்ட் வீக்குக்கான ரேண்டம் நம்பர் 35. ஸோ எந்த ரேஞ்சில் எங்கே 35 வருதுன்னு பார்க்கணும். ஸோ எந்த ரேஞ்சில் வரும்? 26 to 41க்குள்ளே தான் 35 வரும். ஸோ 26 to 41, 35 இந்த ரேஞ்சுக்கான கரஸ்பாண்டிங் டிமாண்ட் 10. ஸோ இதில் தான் 35 இருக்குது. ஸோ ஃபஸ்ட் வீக்கோட ரேண்டம் நம்பர் 35. ஸோ அதனால ஃபஸ்ட் வீக்கோட டிமாண்ட் 10. ஓகே, செகண்ட் வீக்கோட டிமாண்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ரேண்டம் நம்பர் 52. ஸோ இந்த ரேஞ்சில் 52 எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 42 to 83க்குள்ளே தான் 52 வரும். ஸோ அதோட கரஸ்பாண்டிங் டிமாண்ட் 15. ஸோ 15. ஸோ நெக்ஸ்ட்டு 13 வந்து தேர்ட் வீக்கோட ரேண்டம் நம்பர். ஸோ 13 எங்கே வருதுன்னு பார்க்கணும், எந்த ரேஞ்சில் வருதுன்னு. ஸோ செகண்ட் ரேஞ்சில் வரும் 4 to 25. இதோட கரஸ்பாண்டிங் டிமாண்ட் டிமாண்ட் வந்து 5. ஸோ அதை போட்டிக்கணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்துக்கும் போட்டு அதே மாதிரி நம்ம கண்டுபிடிச்சி போட்டே வரணும். 8th வீக் நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன். 8th வீக் பார்த்தீங்கன்னா 57 இஸ் த டிமாண்ட். ஸோ 57 எங்கே வருது? 42 to 83. அதோட கரஸ்பாண்டிங் டிமாண்ட் 15. ஸோ 15 எங்கே நம்ம 57க்கு 15 போட்டாச்சு. அதே மாதிரி ஃபைனலாக 83 10th வீக்கோட டிமாண்ட் ரேண்டம் நம்பர் வந்து 83. ஸோ அந்த 83 வந்து எங்கே வருதுன்னா 42 to 83 எகெயின் 15 ரேஞ்சில் தான் வருது. 15 டிமாண்ட் ரேஞ்சில் தான் வருது. ஸோ 15. இப்போது நம்ம 10 வீக்ஸ்க்கான நம்பர்ஸை வந்து டெரைவ் பண்ணிட்டோம். ஓகேவா? 10 வீக்ஸ்க்கான டிமாண்ட் எவ்வளோன்ட்டு நம்ம ப்ளாட் பண்ணியாச்சு. அது 10 வீக்ஸோட டிமாண்ட் வந்து டோட்டல் பண்ணால் 120. இது வந்து நம்ம 100 இது கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. 100 கேஜிஸ். ஓகே, 120 கேஜிஸ். இந்த 120 கேஜிஸோட நம்ம அவங்க கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வந்து ஆவரேஜ் டிமாண்ட் பர் வீக். ஸோ நம்மளுக்கு டோட்டலாக கேட்டிருந்தது 10 வீக்ஸ்.
ஸோ ஆவரேஜ் டிமாண்ட் பர் வீக் வந்து நம்ம 120 டிவைடட் பை 10 போட்டால் பர் வீக்குக்குள்ள டிமாண்ட் வந்து 12 kgsன்னு நம்மளுக்கு கிடச்சிரும். ஸோ அதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து illustration நம்பர் 3. இது CMA இன்டருக்கு வந்து 39. ஸோ வந்து ஒரு மேனேஜர் ஆஃப் அ புக் ஸ்டோர் has to decide the number of copies of a particular tax law book to order. A book cost வந்து 60 and is sold for 80. Okay, since some of the tax laws changes after year after, so any copies unsold while the editing. இது tax bookங்கிறதுனால year after law change ஆகும்போது unsold copies ஓட selling price வந்து 30 மாறிடும். So from the past records எவ்வளோ டிமாண்ட், அதாவது distribution of demand for this books has been obtained. நம்மளுக்கு பாஸ்ட் ரெக்கார்ட்ஸ்லேருந்து எவ்வளோ டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எடுத்து கொடுத்துருக்காங்க இந்த சம்ஸில். டேட்டா கொடுத்துருக்காங்க. இதுக்கு கரஸ்பாண்டிங் ரேண்டம் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 இயர்ஸ்க்கு நம்மளை வந்து டிமாண்ட் வந்து கேட்டிருக்காங்க, ஜென்ரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான ரேண்டம் நம்பர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி வாட் இஸ் ஆப்டிமல் பாலிசி அப்படிங்கிறத நம்ம டெரைவ் பண்ணணும். எந்த இயரில் நம்மளுக்கு டிமாண்ட், எவ்வளோ புக்ஸ் நம்ம வந்து ஸ்டாக் வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படிங்கிறது தான் இந்த சம்மில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சம்மை பொறுத்த வரையும் பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்குது, அதுக்கான ப்ரொபோர்ஷன்ஸ்னால் ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அந்த ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டதுனால நம்ம ஈஸியாக அதுலேருந்து ஹியூமிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி எடுத்துடலாம். ஸோ நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் சம்மில் பார்த்திங்கன்னா ப்ராபபிலிட்டி கொடுக்கல, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருந்தாங்க. ஸோ ஃப்ரீக்வன்சிலேருந்து நம்ம ப்ராபபிலிட்டி வந்து அதுலேருந்து நம்ம சால்வ் பண்ணி எடுத்தோம். ஸோ இந்த சம்மில் வந்து டைரெக்டாகவே ப்ராபபிலிட்டி கொடுத்துட்டாங்க. ஸோ நோ இஷ்யூஸ், நம்ம டைரெக்டாகவே ப்ராபபிலிட்டின்னு அதில் போட்டுடலாம். ஸோ ப்ராபபிலிட்டி, ஸோ நம்ம டேட்டாலேருந்தே ப்ராபபிலிட்டி எடுத்து எழுதியாச்சு. அதுலேருந்து ஜஸ்ட்டு நம்ம ஹியூமிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி மட்டும் எடுத்துக்க வேண்டியதான். இது வந்து 5. ஸோ 5 ப்ளஸ் நெக்ஸ்ட் இயருக்கு டெரைவ் பண்ணணும்னா இந்த 5 + 8 13. அடுத்த இயருக்கு டெரைவ் பண்ணணும்னா 13 + 20 33, 33 + 45 78. ஸோ அப்படியே நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா ஹியூமிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி 1. 98 + 2 1. யூஸ்வலி ஹியூமிலேட்டிவ் ப்ராபபிலிட்டி ends with 1. ஸோ இதுலேருந்து நம்ம ரேஞ்ச் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 0 and ends in 99. இதுதான் நம்மளுடைய ஃபார்முலா மாதிரி இந்த சம்க்கு. ஓகேவா, ரேஞ்ச் வந்து 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இங்கே ப்ராபபிலிட்டிக்கு ப்ரீவியஸ் நம்பரில் எண்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டிமாண்ட் நம்பர் ஆஃப் காப்பீஸ் வந்து 15. அடுத்தது நெக்ஸ்ட்டு ரேஞ்சுக்கு 16 டிமாண்டுக்கு வந்துட்டு ப்ராபபிலிட்டி வந்து 13. ஸோ நம்ம வந்து ரேஞ்ச் வந்து இங்கே எண்ட் ஆகிறது 4. ஸோ அடுத்து ஸ்டார்ட் ஆகிறது 5. ஸோ ends with ப்ரீவியஸ் நம்பர். ஸோ ப்ராபபிலிட்டியோட ப்ரீவியஸ் நம்பர் 12. ஸோ அந்த மாதிரி 33க்கு 32ல் எண்ட் ஆகும். ஸோ இதோட ப்ரீவியஸ் நம்பரில் ஸ்டார்ட் ஆகும், 32ல் எண்ட் ஆகும். அடுத்தது இதோட நெக்ஸ்ட் நம்பரில் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும், எண்டிங் வந்து ப்ராபபிலிட்டியோட ப்ரீவியஸ் நம்பரில் எண்ட் ஆகும். ஸோ 78க்கு ப்ரீவியஸ் நம்பர் 77. இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம போட்டு வரலாம். இங்கே ஃபைனலாக பார்க்கலாம் 98. ஸோ இங்கே எண்ட் ஆகிருக்க ரேஞ்ச் வந்து 94. ஸோ ஸ்டார்டிங் வந்து 95. ஸோ 98க்கு ப்ரீவியஸ் நம்பர் 97ல் ரேஞ்ச் எண்ட் ஆகிடுது. ஸோ 97 முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு வந்து 98 ஃபைனல் ப்ராபபிலிட்டி வந்து 1. ஸோ 97க்கு நெக்ஸ்ட் நம்பர் 98ல் ரேஞ்ச் ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு ப்ரீவியஸ் நம்பர் பார்த்தோம்னா 99. இது ஓகேவா, இது எல்லாமே பாயிண்டில் இருக்கிறதுனால இது 100 மாதிரி நம்ம அஷ்யூம் பண்ணிக்கணும். ஸோ 98 to 99. ஸோ ரேஞ்ச் ஸ்டார்ட் ஃப்ரம் 0 to 99. இப்போ நம்ம வந்து இந்த சம்மோட மெயின் இம்பார்ட்டன்ட் இதுக்கு வரலாம். இங்கே வந்து காஸ்ட் ஆஃப் அ புக் வந்து 60, அதோட செல்லிங் ப்ரைஸ் வந்து 80ன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஒரு புக்கோட காஸ்ட் வந்து 60, செல்லிங் ப்ரைஸ் 80னா அப்போது அதுக்கு ஒரு புக்குக்கு நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் 20. அதே அந்த புக் வந்து செல் ஆகலை அப்படின்னா, அன்சோல்டாக இருக்குது, ஸ்டாக் வந்து அன்சோல்டாக இருக்குன்னா அதோட வேல்யூ 30 rupees தான். ஸோ ஒரு 60 rupees புக்ஸோட விலை வந்து 30 கன்வெர்ட் ஆகும்போது இங்கே நம்மளுக்கு லாஸ் வந்து 30, ப்ராஃபிட் வந்து 20. அது செல் ஆகிடுச்சுன்னா நம்மளுக்கு ப்ராஃபிட் 20 கிடைக்கும். அப்படியே செல் ஆகலை, நம்மளுக்கு அன்சோல்டு ஸ்டாக்காக இருக்குது அப்படின்னா அந்த புக்கோட வேல்யூ 30 குறையும் போது நம்மளுக்கு லாஸ். ஏன்னா நம்ம காஸ்ட் ஆஃப் த புக் 60, பட் அதோட செல்லிங் ப்ரைஸ் 30 மாறினுச்சுன்னா நம்மளுக்கு 30 rupees லாஸ். ஸோ இதான் வந்து ஃபஸ்ட்டு கேல்குலேஷன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம ரேஞ்ச் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டிமாண்ட் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எவ்வளோ புக் ஸ்டாக் வச்சுக்கிட்டா நம்மளோட
நம்ம சேஃப், நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அன்சோல்டு காப்பி வந்து அதிகமாகாமல், லாஸ் வந்து அதிகமாகாமல் ப்ராஃபிட் அதிகமாக இருக்கும். அதான் கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்டிமல் பாலிசி தான் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் ஆப்டிமல் பாலிசின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக இருக்க மாதிரி நம்ம பார்க்கணும், லாஸ் வந்து கம்மியாக இருக்க மாதிரி பார்க்கணும். ஸோ இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா 20 இயர்ஸ்க்கு ஜென்ரேட் பண்ண சொல்லியாச்சு. நம்ம வந்து ரேண்டம் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு, ஹியூமுலேட்டிவ் ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சாச்சு. இதை யூஸ் பண்ணி ரேண்டம் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டிமாண்ட் இருக்குது, ரேண்டம் நம்பர்ஸ் இருக்குது. இதை யூஸ் பண்ணி நம்மளுக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்க சீக்வென்ஸ் ஆஃப் ரேண்டம் நம்பர் ஒரு டிமாண்டுக்கும், ஃபஸ்ட் இயர் டிமாண்ட் ரேண்டம் நம்பர், செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்னு நம்மளுக்கு அப் டு 20 இயர்ஸ்க்கு வந்து நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது வந்து நம்மளுடைய கொஸ்டினில் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம், 20 இயர்ஸ்க்கு டேபுலேஷன் போட போகிறோம். ஸோ 1 to 20க்கு நம்ம டேபுலேஷன்ஸ் டிரைவ் பண்ண போகிறோம். அதுக்கு கொஸ்டினில் கொடுத்துருக்க ரேண்டம் நம்பர்ஸை எடுத்து எழுதிக்க போகிறோம். ஓகேவா? இந்த 20 இயர்ஸ்க்கும். அதுக்கப்புறம் அந்த 20 இயர்ஸ்க்கான எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, ப்ரீவியஸ் சம்மில் பண்ண மாதிரியே தான் நம்மளுடைய ரேஞ்சில் டிமாண்ட் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ ஃபஸ்ட் இயருக்கான ரேண்டம் நம்பர் 14. ஸோ ஃபஸ்ட் இயருக்கான ரேண்டம் நம்பர் 14. இந்த 14ங்கிற ரேண்டம் நம்பர் இந்த காலமில் இங்கே எங்கே வருதுன்னு பார்க்கணும். ஸோ 14 ஃபஸ்ட் இயருக்கான ரேண்டம் நம்பர் 14. ஸோ 14 வந்து 13 to 32 ரேஞ்சுக்குள்ளே வரும். எதுனா டிமாண்ட் வந்து 17ஆக இருக்கும்போது. ஸோ எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஃபார் த ஃபஸ்ட் இயர் இஸ் 17. ஸோ 13 to 32க்குள்ளே தான் 14 வரும். ஸோ ஃபஸ்ட் இயரோட டிமாண்ட் வந்து 14. ஸோ ரேண்டம் நம்பர் 14, அதுக்கான டிமாண்ட் 17. ஸோ அதே மாதிரி ப்ரீவியஸ் சம்மில் பார்த்த மாதிரியே தான் நம்ம வந்து ஒன்றுக்கும் எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? செகண்ட் இயருக்கு ரேண்டம் நம்பர் 2. ஸோ ரேண்டம் நம்பர் 2 வந்து நம்மளுடைய ஃபஸ்ட்டில் எங்கே வந்துடுச்சு, 0 to 4க்குள்ளே வரும். ஸோ அதோட டிமாண்ட் வந்து 15. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒன்றுக்கும் போகிறோம். அதே மாதிரி நம்ம ஃபைனலாக 20க்கும் போடுறோம். ஸோ 20th இயரோட ரேண்டம் நம்பர் 73. ஸோ இந்த 73 எந்த ரேஞ்சில் வருது, 33 to 77 ரேஞ்சில் வருது. அதோட கரஸ்பாண்டிங் டிமாண்ட் வந்து 18. ஸோ அப்போது நம்ம எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் காலமில் 18ன்ட்டு போட்டுடணும். ஓகேவா? இப்போ இது வரையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அன்சோல்டு புக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் பர் இயருக்கு நம்ம டெரைவ் பண்ணியாச்சு. நம்ம அந்த ப்ளாட் பண்ணிட்டோம். ஓகேவா? தேர்ட் காலமில் ஃபஸ்ட் இயருக்கு 17, செகண்ட் இயருக்கு 15. ஓகே, இப்போ நம்மள்ட்ட புக்கு வந்து எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அதுதான் இங்கே எழுத போகிறோம். ஓகேவா? நம்மளோட டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே 15ல். நம்மளுக்கு அன்சோல்டு புக்ஸ் எவ்வளோங்கிறத மட்டும்தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டிமாண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுறதே 15லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கொஸ்டின்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்மளோட டிமாண்ட் வந்து ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 15. ஸோ நம்ம 15 புக்ஸ் வந்து ஸ்டாக் வச்சுருந்தா ஸோ நம்ம 15 புக்ஸுமே போயிடும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம 15 புக் ஸ்டாக் ரேஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் 15 புக் ஸ்டாக் ரேஞ்ச் நீங்கள் எடுத்துகிட்டு, நான் இது ஃபைனலாக சொன்னால் உங்களுக்கு புரியும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதை பார்த்துருவோம். 16, 17, 18 நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேவா? 16, 17, 18 எடுத்துக்கிறோம். இந்த ரேஞ்சில் நம்ம ஸ்டாக் வச்சுருக்கும்போது ஃபஸ்ட் இயரோட டிமாண்ட் 17. ஸோ நம்ம ஸ்டாக் வந்து 16, ஆனால் நம்மளுக்கு டிமாண்ட் 17 இருக்குது. ஸோ டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்கும்போது, ஸ்டாக் வேல்யூவோட டிமாண்ட் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு நோ லாஸ். எந்த புக்கும் அன்சோல்டு ஆகாமல் நம்மள்ட்ட ஸ்டாக் வந்து பேலன்ஸ் இருக்காது. ஸோ எல்லாமே விற்று போயிடும். ஓகேவா? எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ 16 புக் ஸ்டாக் வச்சுருந்தோம், நம்மளுக்கு டிமாண்ட் 17 இருந்ததுனால தேர் இஸ் நோ லாஸ். ஓகேவா? எந்த புக்கும் ஸ்டாக்கில் இல்லை. அதே மாதிரி நெக்ஸ்ட் இயருக்கு வரும். 16 புக்ஸ் ஸ்டாக்கில் இருக்குது, ஆனால் டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கிறது 15க்கு மட்டும்தான். அப்போது நம்மளோட 1 புக் வந்து ரிமைனிங்காக இருக்கும். ஸோ 1 புக் அன்சோல்டு. அடுத்தது 16 இருக்குது ஸ்டாக், 20 டிமாண்ட். ஸோ 16 விட 20 டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது. ஸோ 16ம் சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ இங்கேயும் டிமாண்ட் ஜாஸ்தி, இங்கேயும் டிமாண்ட் ஜாஸ்தி, இங்கேயும் டிமாண்ட். ஸோ எங்கெங்கெல்லாம் டிமாண்ட் வந்து நம்மளுடைய ஸ்டாக் வேல்யூவை விட கூட இருக்கோ அங்கெல்லாம் புக் வந்து ஸ்டாக் அன்சோல்ட் ஆகாமல் இருக்காது. எல்லா புக்குமே சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ நோ இஷ்யூஸ். பட் எந்த இயரில், 30th இயரில் பார்த்தீங்கன்னா 15 தான் டிமாண்ட் க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ நம்மளுடைய
ஸ்டாக் வந்து 16 பட் க்ரியேட் ஆகிருக்க டிமாண்ட் 15ங்கிறதுனால நம்மளுடைய 1 புக் வந்து அன்சோல்டாக இருக்குது. ஸோ செகண்ட் இயரில் 1 புக் அன்சோல்ட், 13th இயரில் 1 புக் அன்சோல்ட். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிமாண்ட் வந்து ஸ்டாக்கை விட கூட இருக்கிறதுனால தேர் இஸ் நோ ப்ராப்ளம், எல்லா புக்குமே சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் புக் அன்சோல்டு வந்து 2 தான். அதே மாதிரி 17 ஸ்டாக் இருந்தால் நம்மளோட அன்சோல்டு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். 17 புக்ஸ்க்கு டிமாண்ட் இருக்குது. ஸோ நோ இஷ்யூஸ். 17 புக்ஸ் ஸ்டாக் இருக்குது, டிமாண்ட் 15 தான் இருக்குது, அப்போ 2 புக்ஸ் வந்து அன்சோல்டு. அதே மாதிரி 17 புக்ஸ் இஸ் ஸ்டாக், 20 டிமாண்ட், ஸோ 0, நோ இஷ்யூஸ், எல்லாமே சோல்டு. மாதிரி இதுவும் கூட இருக்குது, 17 விட கூட, இது 17 தான், 17 விட கூட, இதுவும் 17 விட அதிகம், 17 கூட. இங்கே பார்த்தீங்கன்னா 9th இயரில் திரும்ப பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 16 தான், பட் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டாக் 17, ஸோ 1 புக் ரிமைன் ஆகுது. அதே மாதிரி 10th இயர்லேயும் 1 புக் ரிமைன் ஆகுது, 16 தான் டிமாண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 20, ஸோ எல்லாமே சோல்ட் அவுட், 17 எல்லாம் சோல்ட் அவுட். அடுத்தது பார்த்தோம் 13th இயரில் 15 தான் நம்மளோட டிமாண்ட், ஸோ 2 புக்ஸ் வந்து அன்சோல்டு. அதுக்கப்புறம் பார்த்தா எல்லா இயருமே கூட இருக்குது. 18th இயரில் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் கம்மியாகுது நம்மளோட ஸ்டாக் வேல்யூவை விட, ஸோ 1 புக் வந்து அன்சோல்டு. அப்புறம் 2018, ஸோ டிமாண்ட் ஜாஸ்தி இருக்குது, ஸோ நோ புக்ஸ் ரிமைனிங். ஸோ இதோட டோட்டலாக எடுத்து எழுதிக்கிறோம். அடுத்தது ஃபைனலாக 18 புக் ஸ்டாக் வச்சுருந்தா எப்படி அப்படின்னு பார்க்குறோம். 18 புக் ஸ்டாக் வேல்யூவாக இருக்கும்போது நம்மளுடைய ஃபஸ்ட் இயர்லேயே நம்ம 18 ஸ்டாக் வச்சுருக்கோம், பட் 17 தான் டிமாண்ட், ஸோ 1 புக் ரிமைன் ஆகுது. அதே மாதிரி 18 ஸ்டாக் வச்சுருக்கோம், 15 தான் டிமாண்ட், ஸோ 3 புக்ஸ் அன்சோல்டு. அதே மாதிரி போயிட்டே இருக்குது. ஸோ இது 18 விட கூட, இது 18 விட கூட, இங்கே 18 விட கம்மியான டிமாண்ட், ஸோ 1 புக் அன்சோல்டு. அப்புறம் 18 இங்கே 1 புக் அன்சோல்டாக வரும். அடுத்து 16 2 புக்ஸ் அன்சோல்டாக வரும். அடுத்து 20ங்கும்போது டிமாண்ட் ஜாஸ்தி, ஸோ நோ புக்ஸ் ரிமைனிங். அடுத்து 17ங்கும்போது 1 புக் ரிமைன் ஆகும். 13th இயரில் 15 தான் டிமாண்ட் க்ரியேட் ஆகுது, ஸோ நம்மளோட ஸ்டாக் வந்து 3 வந்து அன்சோல்ட் ஆகும். அப்படியே போயிட்டே இருந்தோன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா 17 இங்கே 1 16ங்கும்போது 2 புக்ஸ் அன்சோல்ட், இது 18 விட கூட, ஸோ நோ புக்ஸ். 18 ஸோ நோ புக்ஸ். ஸோ நீங்கள் இங்கே பார்க்கும்போது நம்மளுக்கு டோட்டலாக அன்சோல்ட் ஆகிருக்கிறது வந்து நம்மளோட ஸ்டாக் ரிமைனிங்காக இருக்கும்போது 18 புக்ஸ் வந்து அன்சோல்டு. ஸோ நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அதிகமான புக்ஸ் வந்து அன்சோல்டாக இருக்கும்போது நம்மளுக்கு லாஸ் வேல்யூ அதிகமாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு வந்து எங்கே ப்ராஃபிட் ஜாஸ்தியாக இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே நம்மளுக்கு லாஸ் அதிகமாகிட்டே போகும்போது நம்மளுக்கு ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து நிறைய கிடைக்காது. ஸோ நம்ம அதனால் இது 18ஓட ஸ்டாப் பண்ணியிருக்கோம். அதனால தான் 16 17 18 மட்டும் எடுத்திருக்கோம். ஏன் 15th டிமாண்ட் வேல்யூ எடுக்கலைன்னா இங்கே நம்மளுடைய ரேஞ்ச் ஸ்டார்டிங்கே எக்ஸ்பெக்டட் டிமாண்ட் ஸ்டார்டிங்கே 15 தான். ஸோ நீங்கள் 15 டேப்லேஷன் போட்டு போனாலும் இங்கே 0 தான் உங்களுக்கு அன்சோல்டாக வரும். ஸோ அதனால் அதை எடுக்கிறதுனால யூஸ் இல்லை. ஸோ 16 17 18 தான் நம்ம வந்து சூஸன் ஆன் ஸ்டிமுலேட்டட் டிமாண்ட் ஃபிகர்ஸ்க்காக நம்ம சூஸ் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ இப்போ நம்ம பண்ண போகிறது 15 16 17 18 இந்த 4 ரேஞ்சிலையும் ஸ்டாக்காக வச்சுருந்தா நம்மளுடைய ஆவரேஜ் ப்ராஃபிட் என்ன அப்படின்னு நம்ம டெரைவ் பண்ண போகிறோம். ஆல்ரெடி பார்த்தோம்ல, ப்ராஃபிட் வந்து 20, லாஸ் வந்து அன்சோல்டாக இருந்தால் 30 rupees லாஸ். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் வந்து நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து 15 புக்ஸ் வந்து ஸ்டாக்காக இருக்கும்போது எந்த புக்குமே நம்மளுக்கு ஏன்னா 15 தான் மேக்ஸிமம் டிமாண்ட், மினிமம் டிமாண்டே வந்து 15லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ 15 புக்ஸும் சோல்ட் அவுட் ஆகிடும். ஸோ எந்த இயர்லேயுமே நம்மளுக்கு ஸ்டாக் வந்து ரிமைன் ஆகாது. ஸோ 20 இயர்ஸ்க்கு நம்ம 300 புக்ஸ் வந்து செல் பண்ணியிருப்போம். ஸோ 20 இயர்ஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கல்ல, ஸோ 20 இயர்ஸ்க்கு 300 புக்ஸ் செல் பண்ணியிருப்போம். ஸோ ஒவ்வொரு புக்கும் 20 rupees நம்மளுக்கு ப்ராஃபிட் வந்து 20, லாஸ் வந்து 30. ஓகேவா? ப்ராஃபிட் வந்து 20, லாஸ் வந்து 30. ஸோ நம்மளுக்கு ப்ராஃபிட் மட்டும் பார்த்தீங்கன்னா 6000. ஸோ 20 இயர்ஸ்க்கு நம்ம 6000 rupees ஆவரேஜ் எடுத்தோன்னா 6000 divided by 20 which is equal to 300. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட் பாருங்கள், 16 இயர்ஸ்க்கு வந்து 16 புக்ஸ் வந்து ஸ்டாக்காக இருக்கும்போது 20 இயர்ஸ்க்கு 16 புக்ஸ் வந்து 20 இயர்ஸ்க்கு வந்து ஸ்டாக்காக இருக்கும்போது இது 320. அதில் நம்ம டேப்லேஷனில் வந்து போடும்போது நம்ம பார்த்தது வந்து 2 புக்ஸ் வந்து அன்சோல்டுன்னு பார்த்தோம். ஸோ இந்த 2 புக்ஸ் வந்து லாஸ். ஓகேவா? ஸோ 320 - 2
இஸ் ஈக்குவல் டு 318 புக்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருக்குது. ஸோ 318 இன்ட்டு 20 மைனஸ் நம்மளுக்கு லாஸ் வந்து 30 ருபீஸ்னு பார்த்தோம் அன்சோல்டு புக்ஸ்க்கு. ஸோ லாஸ் வந்து 30, 2 இன்ட்டு 30 இது ரெண்டையும் சால்வ் பண்ணிங்கன்னா 6300. ஸோ 6360 மைனஸ் 60, ஸோ 6300. அதை 20 இயர்ஸ்க்கு டிவைட் பண்ணோன்னா 315 ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் இயர். ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா 17 புக்ஸ் ஸ்டாக் இருந்தால் எப்படி? 17 புக்ஸ் இருக்குது, 20 இயர்ஸ்க்கு 340. அதில் 7 புக்ஸ் அன்சோல்டாக இருக்கும். ஸோ 333 புக்ஸ்க்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ப்ராஃபிட் வேல்யூ 333 இன்ட்டு 20. ப்ராஃபிட் மட்டும் 333 இன்ட்டு 20. லாஸ் வந்து 7 புக்ஸில் வந்து லாஸ் இருக்கும். ஸோ லாஸ் வந்து 7 இன்ட்டு 30 அதான் இங்கே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம 333 புக்ஸ்க்கு ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும், 7 புக்ஸ்க்கு லாஸு, ரெண்டையும் நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ இது. இதை நம்ம 20 இயர்ஸ்க்கு டிவைட் பண்ணோன்னா 322.5. அடுத்தது 18th இயர். 18th இயர் பார்க்கும்போது சாரி நாட் இயர், இட்ஸ் புக் டிமாண்ட் ஸ்டாக். ஓகேவா, ஸ்டாக் வந்து 18 புக்ஸாக இருந்துச்சுன்னா 18 இன்ட்டு 20. ஓகேவா, 18 இன்ட்டு 20 புக்ஸ் வந்து நம்மளுடைய டோட்டல். ஸோ 360 புக்ஸ். ஓகே, 360 புக்ஸில் 18 புக்ஸ் வந்து லாஸில் போயிடும், அதனால அன்சோல்டு. அதனால 342க்கு மட்டும்தான் ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ 342 இன்ட்டு 20 மைனஸ் 18 புக்ஸ்க்கு லாஸ். ஸோ 18 இன்ட்டு 30 நம்மளுக்கு கிடைக்கிறது 6300. ஸோ 315. ஓகேவா, அதான் ஆவரேஜ் ப்ராஃபிட் பர் இயர். ஸோ இப்போ என்னென்னா ஆவரேஜ் ப்ராஃபிட் வந்து ஃபஸ்ட் இயருக்கு 300, சாரி ஃபஸ்ட்டு உள்ள ஸ்டாக்குக்கு 300, 16க்கு 315, 17th புக்ஸ் வந்து நம்ம ஸ்டாக்காக வச்சுருந்தா 322, 18 புக் ஸ்டாக் வச்சுருந்தா 315. ஸோ ஆப்டிமல் பாலிசி வந்து நம்மளுக்கு எந்த ப்ராஃபிட் அதிகமாக இருக்கோ அதுதான். ஸோ 17 நம்ம ஸ்டாக் வச்சுக்கிறது தான் ஆப்டிமம், அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட இந்த சம் முடியுது. தேங்க்யூ.